கைஸ், லைஃப்ல ஒரே ஒரு விஷயம் தான், ஜெயிச்சாதான் கேட்பாங்க. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். அரசியல், வாழ்க்கை, லைஃப், ஒர்க்கு, எதுவா இருந்தாலும் ஜெயிச்சாதான் கேட்பாங்க. அது வரைக்கும் நம்ம எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். நான் டிவிக்கு சப்போர்ட்டர்லாம் கிடையாது. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அன் ஆக்டரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பொலிட்டீஷியனா அவரை என்னைக்குமே யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்ன ரீசன்னா, அவர் இன்னும் படம் நடிக்கணும்னு தான் என்னோட ஆசை, ஸ்கிரீன்ல பார்க்கணுங்கிறது தான் ஆசை. ஆல்சோ ஒரு ஆக்டர் பொலிட்டீஷியனா மாறினா அது நல்லா இருக்காது, செட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆல்சோ இவ்வளோ சீட்ஸ் வாங்கி டிவிக்கு ஜெயிக்கும்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பட் இப்ப ஜெயிச்சுட்டாங்க. இந்த வெற்றி எந்த அளவுக்கு முக்கியம்னா, இதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். ஏகப்பட்ட லெசன்ஸ் இந்த ஒரே ஒரு வெற்றிக்குள்ள அடங்கி இருக்கு. சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதனால இது ஒரு சீரியஸாவே பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். 10 வீடியோஸ், 10 விஷயங்கள், முழுக்க முழுக்க டிவிகே பத்தி, டிவிகேவோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் சொல்ல போற விஷயங்கள் பாலிடிக்ஸுங்கிறத விட லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த டிவிகேவோட வெற்றியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்களை எப்படியெல்லாம் எடுக்கலாங்கிறது தான் பார்க்க போறோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய காத்திருக்கு.